கடலோட ஆழப்பகுதியில் சூரிய ஒளியை உட்புகாத அந்த இடத்துல முழுவதுமாக இருள் சூழ்ந்திருக்கு. அந்த இடத்துல ஒரே ஒரு ஒளி மட்டும் தெரியுது. இது என்ன ஒளி தெரியுது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன மீன்களெல்லாம் அதை கிட்ட போய் பார்க்குறாங்க. கிட்ட போய் பார்த்தா அந்த கணத்தில் அவர்கள் வேட்டையாடப்படுறாங்க. அவர்களை வேட்டையாடினது தான் டீப் சி ஆங்லர் ஃபிஷ். அதிலும் குறிப்பாக பெண் மீன்கள். டீப் ஆங்லர் ஃபிஷ் பெண் மீன் சுமார் ஒரு 2 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பெண் மீனோட பின்பகுதியிலிருந்து தன்னோட வாய் வரைக்கும் கம்பி மாதிரி ஒரு அமைப்பு நீட்டிகிட்டு இருக்கு. இந்த அமைப்பில் தான் இந்த விளக்கு போன்ற அமைப்பு இருக்குது. இந்த விளக்கு ஏன் எரியுது அப்படின்னா, சுயமாக ஒளிரக்கூடிய பாக்டீரியாக்கள் இந்த இடத்துல நிரம்பி இருக்குது. அந்த பாக்டீரியாக்கள்னால தான் இது ஒளிர தொடங்குது. இந்த ஒளிர்றதுனால இந்த மீன்களுக்கு பல சின்ன சின்ன மீன்களை கவரப்பட்டு சாப்பிடக்கூடிய நன்மைகள் கிடைக்கிது. பாக்டீரியாக்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடமும் தேவையான ஆக்சிஜனும் ஊட்டச்சத்தும் கிடைக்கிது. இது அறிவியல் படி பார்த்தோம்னா லூசிஃபெரின் என்ற ஒரு பொருள் ஆக்சிஜன் கூடையும் லூசிஃபெரோஸ்ன்ற ஒரு நொதி கூடையும் இணையறனால தான் இது ஒளிர்வுத்தன்மையை ஏற்படுத்துது. இவ்வளோ பெரிய பெண் மீன்களுக்கு இணை சேரக்கூடிய ஆண் மீன்கள் இதில் 10 மடங்கு எடை குறைவாகவும் அளவில் சிறுசாகவும் இருக்கும். ஒரு ஆண் மீனானது 2 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் அளவில் தான் இருக்கும். இந்த ஆண் மீன் பெண் மீன் கிட்டேருந்து ஒரு வித வாசனை ஏற்படும். அந்த வாசனையை நுகர்ந்து பெண் மீனை அடைஞ்சு பெண் மீனோடைய ஒட்டிக்கும். இது ஒட்டிக்கிறனால பெண் மீனோடைய தன்னோட பாகங்களை இணைச்சிக்கிறது. பெண் மீனை அடைஞ்ச பின்னாடி சுயமாக சாப்பாடு எடுத்துக்கிறாது. பெண் மீன் கிட்ட இருந்து தான் ஊட்டச்சத்துக்களை பெற்று உயிர் வாழுது ஒட்டுண்ணிகளாக. இந்த பெண் மீன் தனக்கு தேவைப்படும் போது அந்த ஆண் மீனோட விந்தணுக்களை வச்சு கருவுரை செஞ்சு முட்டையிடுறாங்க. அதுவும் 1-2 முட்டைகள் கிடையாது, பல ஆயிரங்கள்லேருந்து லட்சக்கணக்கான முட்டைகளை இடுறாங்க. முட்டையிட்டோடனே அந்த முட்டைகள் எல்லாமே கடலோட மேற்பரப்புக்கு வந்துடும். கடலோட மேற்பரப்பில் ஒரு வாரத்திலேருந்து 2 வாரம் வரைக்கும் மிதந்துட்டுருக்கும். அப்போது பல சின்ன சின்ன மீன்களாலும் வேறு உயிரினங்களாலும் அந்த முட்டைகள் எல்லாமே வேட்டையாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த முட்டைகள் லார்வாக்களாகி சின்ன சின்ன மீன்களாக மாறின பின்னாடியும் பல உயிரினங்களால் வேட்டையாடப்படுறாங்க. லட்சக்கணக்கான முட்டைகளை இட்டாலும் ஒரு சில மீன்கள் மட்டும்தான் அதிலிருந்து உயிர் தப்பிச்சு மீண்டும் கடலோட ஆழத்துக்கு வர்றாங்க. இந்த மீன்கள் தோராயமாக 20லேருந்து 30 வருடங்கள் வரைக்கும் வாழக்கூடியது. ஆனால் இந்த மீன்களோட தகவல்கள் எல்லாமே ஓரளவுக்கு தோராயமாக தான் இருக்குது. இதற்கு காரணம் இந்த மீன்களை ஆராய்ச்சி செய்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. இந்த மீன்கள் வசிக்கிற இடம் 1000 மீட்டர்லேருந்து 3000 மீட்டருக்கு அடியில் தான் இருக்குது. அந்த இடத்துல சூரிய ஒளி இருக்காது. அதனால் இருள் சூழ்ந்த இடமாக தான் இருக்கும். அந்த இடங்களில் அழுத்தமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அழுத்தத்தில் வாழக்கூடிய தகவமைப்பு இந்த மீன்களுக்கு இருக்குது. ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச உபகரணங்களுக்கோ இல்லை மனிதர்களுக்கோ கிடையாது. அதனால் அங்கே கொண்டு போகிற எல்லா கருவிகளும் செயலிழந்து போக வாய்ப்பு இருக்குது. மனிதர்கள் அந்த மீன்களை ஆராய்ச்சி செஞ்சிடலான்னு உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா போதிய வெளிச்சம் கிடையாது. சரி, செயற்கையாக உருவாக்குவோம் அப்படின்னா செயற்கையான வெளிச்சம் பார்த்துச்சு அந்த மீன்கள் அப்படின்னா அந்த மீன்கள் அங்கேருந்து விலகி போயிடுது. இதனால் இந்த மீன்களோட இயற்கை சீர்குலைஞ்சு வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. அதனால தான் இந்த மீன்களை பற்றி அதிகமான தகவல்கள் அக்யூரேட்டாக இல்லை.